வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச் டெஸ்ட். அதாவது அதுக்கு இன்னொரு பேர் க்ரூஸ்கல் வேலிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். An experiment designed to compare 3 preventative methods against corrosion yielded the following maximum depth of pit in pieces of wire subjected to the respective treatment. So method A, method B, method C மூணு ப்ரிவென்டேட்டிவ் மெத்தட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கான நம்மளுக்கு சாம்பிள் வேல்யூஸு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் த க்ரூஸ்கல் வேலிஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பயன்படுத்தி 5% LOSல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல் ஹைபோதேசிஸ் தட் 3 samples ABC come from the identical population. ஒரே பாப்புலேஷன்லேருந்து தான் இது எல்லாமே வந்திருக்கு. அந்த 3 samples-உமே கேட்குறாங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரே பாப்புலேஷன் சொல்லும்போது ஐடென்டிக்கல்னு சொல்லும்போது நம்ம வந்து ஈக்குவலாக இல்லை நாட் ஈக்குவலான்னு தான் நம்ம சென்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொதல் ஸ்டெப்பு N1 என்ன, N2 என்ன, N3 என்னன்னு எழுதணும். ஸோ N1ல் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ N1 வந்து 6. 1 2 3 4 5 6 7. N2 வந்து 7. 1 2 3 4 5. N3 வந்து 5. ஓகேங்களா? ஸோ 6 7 5 எழுதிச்சு. தேர்ஃபோர் n இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 6 + 7 + 5 என்ன வரும்? 6 + 7 + 5 18. ஸோ n வேல்யூ 18 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் 2 நம்ம சொல்லியாச்சு. இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே ஒரே ஐடென்டிக்கல் பாப்புலேஷன்லேருந்து வந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ நல்ல ஹைபோதேசிஸில் எல்லாமே ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம். H1ல் எல்லாமே நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா அது ஐடென்டிக்கல் பாப்புலேஷன் வரலன்னு முடிவாயிடும் இல்லையா? ஸோ அந்தமாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். ஜென்ரலாக எதை வச்சு டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க? 0.05 வச்சு டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.05. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். K-1. K-1னா ஒன்றும் இல்லை. எத்தனை n வேல்யூஸ் இருக்குது? 1 2 3 3 n இருக்குது. அதில் தான் 3 - 1 2. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2. இப்போ நம்ம டேபிள் வேல்யூ பார்க்க போகிறோம் chi-square டேபிளில். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2க்கு 0.05க்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 5.991 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நல் ஹைபோதேசிஸ் இருக்கு இல்லையா, இது எப்போ ரிஜெக்ட் பண்ணுவோம்னா நம்ம h வேல்யூ ஒன்று கண்டுபிடிப்போம். அது இந்த டேபிள் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்ருவோம். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் ஆன்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லி வச்சிடறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 மெத்தட் ஏ உடைய சாம்பிள்ஸ் எடுத்து இங்கே எழுதிப்போம். அப்புறம் R1 போட்டுக்குங்க. இது அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட் பியோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கணும். அப்புறம் R2 போட்டுக்குங்க. மெத்தட் சியோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கணும். அப்புறம் R3 போட்டுக்குங்க. ஓகேங்களா? சரி, மெத்தட் ஏ, மெத்தட் பி, மெத்தட் சி வேல்யூஸ் எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே நம்ம ரேங்க் போட போகிறோம். ஓகேங்களா? எந்த சாம்பிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அதுக்கு ரேங்க் 1. அப்படி கம்மியிலிருந்து அசெண்டிங் ஆர்டரில் ரேங்க் போட போகிறோம். ஓகேங்களா? சரி, இதில் எது கம்மியான வேல்யூ 41 தான். ஓகேங்களா? இந்த 41 தான் கம்மியான வேல்யூ. ஸோ அதுக்கு ரேங்க்கு 1. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ்க்காக வேறு ஸ்கெட்சில் காட்டுறேன். ஸோ ரேங்க்கு 1. இப்போ அடுத்த செகண்ட் ரேங்க் யாருக்கு போடலாம்? 41 விட அதிகமாக இருக்கிற நம்பர் 47. ஸோ இதுக்கு ரேங்க் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரேங்க் 3 எங்கே வருது? இது வரைக்கும் பாருங்கள். அப்புறம் 49. நெக்ஸ்ட் ரேங்க்கு 4. ரேங்க்கு 4 எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 52 இருக்குது, இங்கே ஒரு 52 இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு 52 இருக்குது, இங்கே ஒரு 52 இருக்குது. இந்த மாதிரி 2 52 இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும்? ரேங்க்கு 4ன்னு போடாமல் அதை 4.5ன்னு போடணும். ஓகேங்களா? ஏன்னா 2 வேல்யூஸ் இருந்தால் அதுக்கு காமனாக போடணும். அதாவது இப்போ ரேங்க்கு 4க்கும் ரேங்க்கு 5க்கும் இடையில் போட்டு விட்டுடணும். 2 பேருக்கும் இடையில். அப்போ இங்கே ஒரு 52 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது. ஸோ 2 பேருக்கும் ரேங்க்கு காமனாக 4.5ன்னு போட்டுக்கணும். 4.5 4.5. ஓகேங்களா? அப்போ 5th ரேங்க் வராது, 4th ரேங்க்கும் வராது. அப்போ அடுத்து என்ன ரேங்க் வரும்? 6th ரேங்க் வரும். ஸோ 52 விட ஹையஸ்ட் வேல்யூ 54. ஸோ 6th ரேங்க். நெக்ஸ்ட் 7th ரேங்க் யார்? 56. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரேங்க் போட்டுக்கிட்டே போனோம். மெத்தட் ஏ இருக்கிற வேல்யூஸ்க்கு, மெத்தட் பி இருக்கிற வேல்யூஸ்க்கு, மெத்தட் சி இருக்கிற வேல்யூஸ்க்கு ரேங்க் போடுறது எப்படி தெரிஞ்சிச்சுங்களா? அசெண்டிங் ஆர்டர்லேருந்து போடணும். சின்ன நம்பருக்கு ஃபஸ்ட்டு ரேங்க்கு,
பெரிய நம்பருக்கு லாஸ்ட் ரேங்க் இந்த ரேஞ்சில் போடணும். ஒரே நம்பர்ஸ் சேமாக வந்துச்சுன்னா அந்த ரேங்க்கை பிரித்து கொடுத்துடணும். இப்போ 4th ரேங்க்கு இவனுக்கு கொடுக்குமான்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 4.5 கொடுத்துட்டு 4th ரேங்க்கையும் 5th ரேங்க்கையும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரேங்க்கை எழுதணும். சரி, இப்போ இந்த எல்லா ரேங்க்கையும் எழுதுனதுக்கப்புறமா ஆட் பண்ணி கீழே எழுதுங்க. இது R1 ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னா 84 வருது. N1 இதில் மொத்தம் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது? 6 சாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் R2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 55.5 வரும். இதில் மொத்தமாக 7 சாம்பிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் R3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 31.5 வரும். இதில் மொத்தமாக 5 சாம்பிள்ஸ் வருது. ஸோ இந்த ரேங்க் டேபிளுக்கு ஈஸியாக போட்டுருவீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 H வேல்யூ கண்டுபிடிக்கணும். H வேல்யூ ஈக்குவல் டு தான் ஃபார்முலா. ஓகேங்களா? 12 by n into n plus 1 summation I equal to 1 to k ri square by ni minus 3 into n plus 1. சரி, 12 by n values எவ்வளோ இருக்குது? இதில் பாருங்கள், n values 18 இருக்குது. ஸோ 18 அந்த இடத்துல 18 போடணும். 18 into 18 plus 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரேங்க் என்ன இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு ரேங்க் என்ன இருக்குது? 84. ஸோ ஃபஸ்ட்டு 84 ஸ்கொயர் பண்ணிட்டோம் பை ni, அதாவது n1 வேல்யூ. அந்த ரேங்க்குக்கு n1 வேல்யூ என்ன இருக்குது? 6. இப்போ அடுத்தது R2 n2க்கு வரும். இதை ஸ்கொயர் பண்ணணும், இது டிவிஷனில் போடணும் 7. ஸோ 55.5 the whole square by 7. அடுத்து மூணாவது ரேங்க் அதாவது R3. ஓகேங்களா? 31.5. அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை டிவிஷனில் போடணும் 5. ஸோ இதுதான் அந்த வேல்யூஸ். ஸோ எல்லாம் ஹோல் ப்ராக்கெட் போட்டுட்டு மைனஸ் 3 டைம்ஸ் n plus 1. n எவ்வளோ இருக்குது? 18. ஸோ 18 plus 1. இதை அப்படியே கேல்குலேட்டரில் பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி பண்ணுறீங்கன்னா இதை முடிங்க. இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இதை ரெண்டுத்தையும் ஃபைனலாக செப்பரேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் H வேல்யூ 6.66ன்னு வருது. ஓகேங்களா? சரி, இப்போது 6.66ன்னு வேல்யூ வந்திருக்கு. நம்ம டேபிள் வேல்யூ 5.991. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து கிரேட்டர். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அதாவது H வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. இந்த வேல்யூ தான் வந்து டேபிள் வேல்யூ விட கிரேட்டராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹைபாதிசிஸை ரிஜெக்ட் பண்ணிடலாம். நல்ல ஹைபாதிசிஸை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டால் கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? H1 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எதுவுமே ஐடென்டிக்கல் கிடையாது தான் ஆன்சர். ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா அப்போ H1 தானே ஆன்சரு. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Directive. வணக்கம்.